அம்மா பாத்தீங்களாம்மா இவள கலெக்டர்ன்றதுனால எப்படிலாம் பண்றான்னு பாத்தீங்களா? இருடா, அவன் நியாயமான முறையில நடத்தணும்னு தானே சொல்றா. பார்க்கலாம் எது உண்மைன்னு. நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் தான் சொல்றேன்ல. ம். ச்சே. சார் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். இந்திரா மேடம் சொன்னது உண்மைதான். வாக்குச்சீட்டுல கள்ள விட்டு கலந்துருக்கிறத நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம். நாங்க அச்சடிச்ச சீட்டுக்கும் கல் நோட்டுக்கும் வித்தியாசம் தெளிவா இருக்கு. அதனால எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதை சுட்டி கட்டின இந்திரா மேடத்துக்கு நன்றி. கள்ள ஓட்டுகளை தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். மறுபடியும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அனைவரும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கௌதம் கையை கொடு. ஆல்ரெடி ஓட்ஸ்ல அவன் லீடிங்ல தான் இருக்கான். கௌதம் இனிமே டவுட்டே இல்ல, நீ தான் கண்டிப்பா ஜெயிக்க போற. கையை கொடு. நீ வேற இந்திரா. ஐயோ கௌதம், கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. ம். வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. மொத்த ஓட்டுகள் 601. கௌதம் 480 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கதிர் 118 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்துள்ளார். இதில் செல்லாத வாக்குகள் 3. கௌதம் நான் சொன்னேன்ல. கௌதம் நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, நம்புனியா நீ? இப்ப பாரு. ஆமா இந்திரா, நீ சொன்னது நடந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல கௌதம், எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ம். செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு. இந்த வருடம் நடைபெற்ற தேர்தலில் அன்னபூர்ணி குரூப் ஏஎம்டி கௌதம் இந்த தேர்தலில் தேங்க்யூ. பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. எனக்கு ஓட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் என் மேல வச்ச நம்பிக்கையை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். செம்ம ஹாப்பியா இருக்கு. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சந்தோஷம்பா, நல்லரு. கௌதம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அண்ணி. டேய் கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. என்ன இந்திரா, ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஒரு அளவு இல்லையா? அது கௌதம் ஜெயிச்சிட்டார்ல அத்தை, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? அதுக்காக இப்படிதான் இங்க பண்ணிட்டு இருப்பியா? இங்க ஒரு தோல்வியும் இருக்குல்ல. கதிரு உன் அக்கா வீட்டுக்காரர் தான், ஞாபகம் வச்சுக்கோ. கதிர்மாமா தோத்தாலும் ஜெயிச்சது ஏன் புருஷன் தானே, அத நான் எப்படி கொண்டாடாம இருக்கிறது? அம்மா விடுங்கம்மா. Congrats, கௌதம். சூப்பர் கதிர், கௌதம். நீ வாடா. அக்கா, பாத்தியா நான் சொன்னேன்ல. கதிர்மாமா, நீ ஜெயிச்சிட்ட. தேங்க்யூ தேங்க்யூ. சாமி நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உள்ள இறைவன் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் இப்ப நான் போன் பண்ணேன். சொல்லுங்க சாமி. நாளைக்கு காலையில காஞ்சிபுரத்துல இருக்கிற ஸ்ரீ தேவராஜன் கோயிலுக்கு நீங்க குடும்பத்தோட போகணும். உங்களால போயிட்டு வர முடியுமா? ஸ்ரீ தேவராஜர் கோயிலுக்கா? ஆமாம்மா. சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோம். அங்க நீங்க தன்வந்திரி பூஜையில கலந்துக்கணும். நீங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, முக்கியமா அந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமி, கண்டிப்பா போயிட்டு வரோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அதை நாங்க செய்யாம இருப்போமா?
ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷம்மா. முருகன் அருள், தன்வந்திரி பூஜை மறந்துடாதீங்க. ஆ சரிங்க சாமி. சரிம்மா. யாரும்மா ஃபோன்ல? ஏதோ கோயில்னு பேசிட்டு இருந்தீங்க. அதான்டா, அன்னைக்கு வந்துட்டு போனாருல்ல சாமியாரு, நம்ம எல்லாரையும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா போகணுமாமா? என்னடா இப்படி கேக்குற? கண்டிப்பா போகணும். அப்புறம் என்னம்மா, ஏன் ஒரே குழப்பமா இருக்கீங்க? நடந்த எலெக்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லடா, அவரு நம்ம குடும்பத்தை மட்டும் சொன்னா பரவாயில்ல, ஆனா அந்த குழந்தையும் கூட்டிட்டு போக சொல்றாருடா. எனக்கு அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தைய ஏன் கூட கூட்டிட்டு போக சொல்றாரு? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அது ஒரே யோசனையாவே இருக்கு. எனக்கு தெரியுமா அந்த குழந்தை யாரு, ஏன் அந்த குழந்தைய இந்த குடும்பத்தோட சேர்க்க சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு நான் தான் முக்கியம். நான் நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தை இருக்கக்கூடாது. இங்க வீட்டில் வச்சு எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு கோவிலுக்கு போறோம்ல, பிளான் பண்ணி அந்த குழந்தைய தூக்கிட வேண்டியதுதான். ச்சே, எப்படி தோத்து போனேன். என்னதான் அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம தோத்து போனதில் அம்மாக்கு இறக்கம் வந்துருச்சு. எல்லாம் சரியா செஞ்சோம், கடைசியில் தோத்து போயிட்டேனே. கரெக்ட். அதான், இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால ஜெயிக்கவும் முடியாது. ஹலோ ரோஷி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு தனியாக வந்தேன். அப்படியா? வீட்ல இருக்கும்போது கூட கதிருக்கு ஏன் ஞாபகம் வருதா? சூப்பர். ஆனா நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ரிசல்ட் வந்துருச்சு கதிர், அத உடனே உன்கிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ணேன். என்ன ரோஷி, என்ன ரிசல்ட் வந்துச்சு? இரு, நான் லைன்லயே இருக்கேன். உனக்கு அந்த ரிசல்ட்டை அனுப்புறேன், பாரு. பார்த்துட்டு நீயே சொல்லு. சரி, அனுப்பு. நான் அப்பவே நினைச்சேன் ரோஷி, இன்னைக்கு ரிசல்ட்ல தோக்கும் போதே நான் நினைச்சேன் இது ஏன் குழந்தை தானு. இப்போ ரிசல்ட்லயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது, எலெக்ஷன்ல தோத்துட்டியா? ஆமா ரோஷி, அந்த டென்ஷன்ல தான் நான் இருந்தேன். நான் சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப கூட இதை உன்கிட்ட சொல்லலாம் தான் வெளியில வந்தேன். அதான் எனக்கு முன்னாடியே தெரியும், நீ தான் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த. இனிமே குழந்தைய உனக்கே பிடிக்காம போயிரும். என்ன கதிர் இப்படி ஆயிடுச்சு? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண நீ, அப்போ கூட நீ தோத்து போயிட்டினா என்னால நம்பவே முடியல கதிர். எனக்கும் தான் ரோஷி, நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நான் தோத்ததுக்கான காரணங்கள் தெரியவே இல்லை. கௌதமை விட நான் எல்லா விதத்திலும் பெட்டரா தான் இருந்தேன். அப்படி என்ன இருக்குதுன்னு எல்லாரும் கௌதம்க்கு ஓட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கௌதம் எல்லாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போட வச்சிருப்பாரோ? உனக்கு தான் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் இருக்கே, எப்படி கதிர்? ரோஷி, அந்த சாமியார் சொல்றது தான் உண்மை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால வெற்றி அடைய முடியவே இல்லை. இவ்வளவு நாள் நான் எதோ நினைச்சு குழம்பிட்டு இருக்கேன். இப்போ சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே இந்த குழந்தையால தான். நாம கூட எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா குழந்தைய ஒன்னும் செய்ய வேண்டான்னு பேசிக்கிட்டோம்ல. அது நான் தான் ஜெயிக்கலையே. இந்த இந்திரா கௌதமோட அட்ராசிட்டி தாங்க முடியல. ஓ, அந்த ஆட்டம் ஆடுறாளா அவ?
எனக்கு என்னமோ இந்திராக்கு இது என்னோட குழந்தை தானே தெரிஞ்சிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. அதான் அவ ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கா. இருக்கும் கதிர். அவ உன்னை மொத்தமா அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டு ரோஷி, ஜெயிக்க போறது நான் தான். இந்திராவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிட்டா அந்த குழந்தைய நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் தான் அவ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கா. ரோஷி, அப்படியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கதிர். விடு ரோஷி, இப்போதான் எனக்கு சரியான டைம் வந்திருக்கு. அம்மா இப்பதான் நாளைக்கு தேவராஜ் பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட போய் ஸ்பெஷல் பூஜை பண்ணணுமா உள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கதிர், நீ ஏன் தோத்த டென்ஷன்ல இருக்க? இப்ப எதுக்கு கோவில் எல்லாம்? நீ போகாத, இங்க வந்துரு, நம்ம ஜாலியா இருக்கலாம். ஐயோ இல்ல ரோஷி, இந்த குழந்தைய வீட்டில் வச்சு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. காவ்யாவும் இந்திராவும் அதை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாங்க. அதனால நாளைக்கு வெளியே வரும்போது ஆளை வச்சு தூக்கிட வேண்டியதுதான். கதிர், முடிவே பண்ணிட்டியா? நல்லா யோசிச்சுக்கோப்பா. நல்லா யோசிச்சுட்டேன் ரோஷி. நான் முன்னேறி போகணும்னா அதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சுதான் ஆகணும். ஸோ நாளைக்கு குழந்தைய தூக்க எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். நீ கிளம்பி வந்துரு. இப்போ இந்த பிளான் என்னன்னு ஒழுங்கா கேட்டுக்கோ. சொல்லு. ஓகே கதிர், அப்ப நான் ஜேபி ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி ரோஷி, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. முதல்ல இந்த குழந்தைய ஒழிச்சு கட்டிட்டு நம்ம லைஃபை பார்ப்போம். சரி கதிர், நீ பயப்படாத, கவலையே படாத. நாளைக்கே உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். நீ நிம்மதியா தூங்கு. ஓகே, குட் நைட். குட் நைட். வீட்டில இருந்து ஒரு சப்போர்ட் வேணுமே. ராகினி சித்திக்கிட்ட இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சு ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம். என்னடா, என்ன விஷயம்? எதுக்கு இப்ப தனியா கூட்டிட்டு வந்த? சித்தி, சம்பவம் பழசுதான், ஆனா நியூஸ் புதுசு. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அதான் எனக்கு பயமா இருக்கு. டேய், இந்த ராகினி கிட்ட சொன்னா அந்த சிதம்பரம் நடராஜர் கிட்ட சொன்ன மாதிரி வெளிய போகவே போகாது. சொல்லு. என்னடா, ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இருக்கிறது பார்த்தாதானே இப்ப கல்யாணம் வேறையா? அவ அதுக்கு ஆசைப்பட்டதுனால தான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. என்னடா சொல்ற? சித்தி, காவ்யா கிட்ட குழந்தை இருக்குல்ல, அது அது ஏன் குழந்தை தான். நமக்கு ஏதோ உறுத்தலா இருக்குன்னு சந்தேகப்பட்டுட்டே இருந்தமே, அது நிஜம்தானா? ஆமா சித்தி, நிஜம்தான். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். 100% உண்மை. இங்க பாருங்க. இத பாருங்க. கதிர், இத உன் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. சித்தி, இதை நான் யார்கிட்டயும் சொல்லல, யார்கிட்டயும் சொல்ல போறதும் இல்ல. ஏன் கதிர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்? சித்தி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த வீட்லயே நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சிருக்கீங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப பெருசு. வேற யாராவது இருந்தா இந்த விஷயத்துக்கு என்ன வெறுத்தாலும் வெறுத்துருவாங்க. ஆனா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னடா, என்ன சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்லு. நானும் புரியாம தான் சித்தி இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நான் இந்த வீட்டில் எவ்வளவு மரியாதையா இருந்தேன். அண்ணன்களை விட நான் தான் பிசினஸ்ல கொடி காட்டி பறந்தேன். ஆனா இன்னைக்கு என் நிலைமை என்னன்னா, இந்த கௌதம் என்ன ஜெயிச்சு முன்னாடி போய்கிட்டே இருக்கான். வீட்டில் பிசினஸ்ல எங்கேயும் எனக்கு மரியாதையே கிடையாது. ஏய்,
இப்ப குழந்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்க? இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? என் வீழ்ச்சி இந்த காவியா எப்போ பிரெக்னென்ட் ஆனாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. நேத்து ரோஷி ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா. நான் இப்படி எல்லாத்துலயும் தோத்து போறது இந்த குழந்தையால தானா? ஆம், அதுக்கு என்ன கதிர் பண்றது? நீ சொல்றதும் நிஜம்தான். அதுதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே. இதுக்கு நீ அவர்கிட்டயே பரிகாரம் கேட்டிருக்க வேண்டியதானே? என்ன சித்தி பரிகாரம்? பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரையும் நான் எதுலையும் ஜெயிக்க முடியாது. நான் இப்படியே மொத்தமாக தோத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆம், அதுக்காக பெத்த குழந்தைய என்னடா செய்ய முடியும்? சித்தி, எனக்கு இந்த காவியாவை சுத்தமா பிடிக்கல. அதோட இந்த குழந்தை ஐயோ பிடிக்கவே இல்லை. அதுவும் என் வாழ்க்கையவே இப்படி மொத்தமா கீழே இறக்கி விட்டுருச்சு. எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? அப்போ இது உன் குழந்தைன்னு யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லையா? நாளைக்கு சாக போற குழந்தைய பத்தி எதுக்கு சித்தி வெளியே சொல்லணும்? கதிர், என்ன சொல்ற நீ? ஆமா சித்தி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை எப்பயோ இறந்துருச்சு. நாம அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டாம். இறந்த குழந்தை இறந்ததாவே இருக்கட்டும். கதிர் கதிர், அப்போ குழந்தை என்ன கதிர் பண்ண போற நீ? அவ்வளவுதான் என்னோட பிளான். எனக்கு பிடிச்ச சனிய மொத்தமா ஒழிஞ்சது. இந்திராவையும் காவியாவையும் ஒன்னா காலி பண்ணிடுவேன். அப்போ இந்திராக்கு இது உன் குழந்தைன்னு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். ஏதோ காரணத்துக்காக தான் இந்திரா வெளியே சொல்லாம இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அவ உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கதிர், நீ சொல்றதான் சரி. நான் கூட உன்னை என்னமோ நினைச்ச கதிர். பரவாயில்ல, நீயும் பிரில்லியன்ட் ஆயிட்டு இருக்க. நீ வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக போற கதிர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப நீ சொன்ன முடிவுதான் சரி. நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். சித்தி, நீங்க எப்பவும் என் கூட இருங்க. நான் கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவேன். சரி, ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சித்தி. நீ இப்படி காவிய கிட்டயும் குழந்தைகிட்டயும் வெறுப்பாவே இருந்தா இந்திரா சீக்கிரம் ஸ்மெல் பண்ணிடுவா. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா இருக்கிற மாதிரி நடி. ஆமா சித்தி, இதுக்கு தான் சித்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். பாத்தீங்களா, ஒன்னே ஒன்னு சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. இனிமே என் நடிப்பை பார்த்து அசந்து போக போறீங்க. சித்தி, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் போறேன். பரவாயில்ல, எப்படியோ நம்ம டைரக்டா தலையிடாம எல்லாம் தானாவே நடக்குது. அல்டிமேட்டா என் அக்கா அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க கூடாது. எனக்கு அது போதும். அம்மா, ஒரு 2 முழம் பூ கொடுங்க. என்ன இந்திரா, உங்க அக்காவே பார்த்துட்டு இருக்க? அக்கா இப்படி சிரிச்சு பேசும்போது அழகா இருக்கால, அதான் ரசிச்சிட்டு இருக்கேன். இந்திரா, பூ வச்சுக்க. அத்தை அத்தை, எனக்கா? கௌதம், இந்தா அவ தலையில வச்சு விடு. இந்தாடா, வச்சு விடு. இன்னொரு 2 முழம் கொடுங்க. காவியா, இந்தா பூ வச்சுக்க. அத்தை, கையில குழந்தை வச்சிருக்கேன். டே கதிர், நீ வச்சு விடு. அம்மா, எனக்கு இந்த பூவெல்லாம் வைக்க தெரியாதுமா. கதிர், இது பெரிய விஷயமா என்ன?
உனக்கு தெரியுமா நம்ம அப்பா எத்தனை தடவை அம்மாக்கு வச்சு விட்டுருப்பாருன்னு? என்னம்மா, என்ன பார்த்து கத்துக்கோ. இப்ப நான் சொல்லித்தரேன், இதை பார்த்து வச்சிரு, சரியா? திரும்ப நான் வைக்கிறேன். நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகா இருக்குடா. கௌதம் போலாம். வா. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். ஆ, கொடுங்க. ம் இந்தாங்க சாமி. ம்.